தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏன் கேக்குறீங்களா? எப்படி கேளுங்க, கேட்டா தானே. தூக்கி அலைக்கட்டுற உள்ள நடந்துல தனிமொழியை உள்ள முடிச்சு போட்டாங்கல்ல. மத்திய இளமைச்சரா இருந்த ராஜாவை உள்ள முடிச்சு போட்டாங்க. திகாச்சி இல்ல போட்டாங்களா இல்லையாப்பா? சும்மா சொல்றேன். அதே போலீஸ் மத்தியில இருந்து வந்து என்ன பாருங்க, இங்க அறிவாலயத்துல நம்ம இன்னைக்கு இருக்கு சாட்சாத் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தாயார் 85 வயசு அப்பா அவங்களையும் விசாரிச்சாங்க. அறிவாலயத்தில் வச்சு உன்ன விசாரிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி நடவடிக்கைகள் தவறுன அதுவும் உலகம் பூரா வியாதி. திமுக எதுக்கு பேர் வாங்குறாங்களே இல்லையாப்பா? ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு போயிறாங்க. ஏதாவது ஒரு சாதனை பண்ணி உலக அளவுல அவங்க பேர் வாங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியும் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். நம்ம சங்கர் ஜுவால் பாருங்க, இப்ப அவர் தான் தலைவர். எந்த போலீஸ்காரங்க போய் பக்கத்தில் நிப்பானா? எவனாச்சும் போவாங்களா? இங்க இருக்க எஸ்பி போவாரா? இங்க இருக்கிற கமிஷனர் போவாரா? சங்கர் ஜுவாலோடய ஜாபர் சாதிக்கு இருக்காருயா. நம்ம போய் ஏதாவது கை வச்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கிறோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி எல்லா திரைப்படம் எல்லா கூட போய் மாஸ்டர் ஆஃப் மைண்டாக இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை விடிய தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடிய ஆட்சியை இன்னைக்கு எல்லா வகையிலும் விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேள்வி கூத்து எல்லாரும் பேசுறாங்க. போதைப் பொருள் தடுக்க வைக்க நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம பொதுச் செயலாளர் விட மாட்டாரு. ஏப்பா நாங்க இந்த ஆட்சி இருக்கும் தொடங்கி அது போதைப் பொருட்கள் நிச்சயம் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். இப்ப எத்தனை எதிர்கட்சி இருக்கு? போராட்டத்துக்கே பிறந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க கூட நிறைய பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட சில பேர் இருக்காங்க. எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல. கட்சியை அடமான வச்சுட்டாங்க. திமுக 2 சீட்டா எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிடுச்சு? திருமாவளவன் ஆயிருந்தா திருமாவளவன் தில்லு இருக்குப்பா, தில்லு. நாங்க வளர்ந்துருக்கோம். இப்ப அது மாதிரி சொல்ல முடியுதா? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் தான். அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு விட்டு கொடுக்காம கூட்டணியில பேசுறாங்க. இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? பட்டியல மாணவி பங்கப்படுத்திருக்க, காவலர் பெண் காவலர் கலங்கப்படப்பட்டிருக்க. அவரை கேட்கறதுக்கு இந்த வக்கீல் வகையில் அதுக்காக போராட்டம் பண்ணல. இதை காட்டிலும் நம்முடைய செந்தில் பாலாஜி கைது பண்ணதை கண்டித்து கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப கூட்டணி கட்சி மாணவர் ரோசம் வெக்கம் சூடு சொரண இந்த கட்சிகளுக்கு இருக்கா? இன்னைக்கு போய் கூட்டணி கேட்டு வரீங்க. ஏன்னா மக்கள் ஏமாறீங்களா? நாங்க முட்டாளா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா? இங்க இருந்தா ஊழல் இன்னைக்கு பிடிச்சு உள்ள போட்டு என்னைக்குடா அவன் என்ன வெயிலுக்கே இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். அதை காட்டிலும் நம்ம பொன்முடி அவர் யாரு தெரியுங்களா? ஓசி 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 அவன் இன்னைக்கு ஓசி ஓசின்னு சொன்ன. போன தடவை கோபேக் கவர்னர் சொன்ன. இந்த தடவை ஆளே உள்ள வரல. இன்னைக்கு ஆளே வரல. அந்த பொன்முடி பதவி போச்சு. 2 பேரும் என்ன பதவி ரிசைன் பண்ணாங்க. இன்னைக்கு ஊழல் பண்ணனால சட்டத்தின் சிக்கி இன்னைக்கு அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 6-7 அமைச்சர் வரிசை கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்ப போறான்னு தெரியல, எதுல போறான்னு தெரியல. இப்படிப்பட்ட கட்சியோட போய் கூட்டணி போறதுக்கு, கூட்டணி வைக்கிறதுக்கு வெக்கமான ரோசம் இல்லையா? நீங்க தமிழர்களா? இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏமா போடுவீங்களாமா? நீங்க போடுவீங்களா? ஓடக்கூடாது. நீங்க போட மாட்டீங்க, பக்கத்துல சொல்லணும். இளைஞர்கள் நம் வாழ்க்கையை கெடுக்கிற இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம விடியலாம். எனக்கு தெரியுமா ராசி? திமுகவுக்கு எப்பொழுதுமே 5 ஆண்டுகள் ஆண்டதாக வரலாறு கிடையாது. ஏதாவது ஒரு ஆட்சி காலம் இந்த நிச்சயமாக இந்த போதைப் பொருள் விஸ்வரூபாய் எடுத்து சர்வதேச அளவுக்கு இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு
இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கத்தி மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்ப விடியும் தெரியாது. எனவே இன்னைக்கு 38 நாடாளுமன்ற இருந்து கூட திமுக கூட்டணியில இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்னும் கிழிக்கல. இனி என்ன போய் புதுசா கிழிக்க போறாங்க? அவங்களுக்கு ஓட்டு எப்ப நம்ம கேட்கணும்ல. நிதி கொடுக்க மாட்டாங்களா? காவிரி நீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்களா? முல்லை பெரியாருக்கு தீர்வு காண மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் அந்த மத்திய அரசு போகலைன்னா இவங்க போராட மாட்டாங்களா? போய் சொகுசா உட்கார்ந்து யோசிக்க குழுன்னு உட்கார்ந்துட்டு பணியை வாங்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோமா? இப்படி நீங்க எல்லாம் கேட்கணும். எல்லா இடத்திலையும் மக்களை கேட்க வைக்கணும். அதுக்குதான் அண்ணன் நமக்கெல்லாம் இந்த பாடத்தை இதெல்லாம் நமக்கு படிப்பினை கொடுத்தார். இங்க மதுரையில ஒருத்தர் இருக்காரு, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர். பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கீங்களா? ஏமா நீ 180 கோடியில புடிச்சிருக்காங்கல்ல, 180 கோடி போதைப் பொருள். அத புடிச்சதை கண்டிச்சாச்சு ஒரு அறிக்கை கொடுத்தோம்னாமா கொடுத்துருக்காங்களா? இங்க இருக்க மாற்று கமிஷன் செஞ்சிருக்கா? எதுவுமே செய்யல. இவங்க பூரா கூட்டணி தருவோம் சொல்லி மக்களை ஏமாற்ற நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசுக்கு, விடியா திமுக அரசுக்கு சரியான சவுக்கடியை நாம் கொடுக்கணும். சவுக்கை சொல்லிட்டீங்களா? எப்பா சொல்லட்டீங்களா? சவுக்கார எடுத்து சொல்லட்டணும்ப்பா. தலைவர் எப்படி எங்க விட்டு பிள்ளை இல்ல சொல்லட்டு அடிப்பாரு நம்பியார அது மாதிரி தொழித்து வாங்கணும். மாறாத ஐயா, மனமும் குணமும் மாறாது. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு குறையாது, மறவே மாறாது. எப்பவும் விசக்கிரமிகள் வந்துருவாங்க. நம்ம அண்ணா கட்சி ஆரம்பித்தோம்னா என்னாச்சுன்னா நல்ல நல்ல தொண்டர்கள்லாம் அண்ணாவுக்கு பின்னால் அணிவகுத்தாங்க. புரட்சி தலைவர் போல எத்தனையோ பேர் இருந்தாங்க. காமராஜர் கட்சி ஆரம்பித்தார். காமராஜர் கூப்பிட்டா, காங்கிரஸ்ல நிறைய காந்தியடிகள் அழைத்தார். எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் வந்தாங்க. கலைஞர் கட்சி தனியா தொடங்கி சமூக விரோதி பூரா இன்னைக்கு திமுக தான் இருக்கான். சமூக விரோதி பூரா இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சமூக விரோதி பூரா கூடிவிட்டார்கள். எனவே இந்த ஆட்சியை விரைவிலே வீட்டுக்கு அனுப்பணும். 26 இல்லனே, 26 இல்லனே, அதுக்கு முதல்ல இந்த ஆட்சி கலைக்கப்பட்டுவாங்க, கலைச்சிருவாங்க. எனவே வர்ற தேர்தல் ஆனா நம்மளில் ஒருவர் நமக்கானவர், நமக்கானவர், நம்மளுடைய நலன் தெரிஞ்சவர் நம்ம எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதல்வராக கொண்டு வர நாமெல்லாம் சூழலை ஏற்க வேண்டும் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் பாசறை, இளமைஞர் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மாணவர் அணி, அத்தனை அணிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி. அப்பா.